கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான இறைமக்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இந்த நாளின் தொழுகையிலே இக்காணொலி மூலம் இணைகிற உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்தி தொழுகைக்காய் வரவேற்றுக் கொள்கிறேன். கடவுளுடைய ஆசி உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. நாம் யாவரும் இணைந்து நம் கடவுளை போற்றுவோமாக. புகழ் வேதாகமோ நமோ வாகு தங்கு குருநாதா நமோ நமோ ஆயர் வந்தனை செய்வாதா நமோ நமோ அருரூபா மண்டல விலாசா நமோ நமோ மேக பந்தினுலாசா நமோ நமோ வான சங்கம விஸ்வாசா நமோ நமோ மனுவேலா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் சொல்லுவோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். வாருங்கள், நாம் தாழ்பணிந்து அவரை தொழுது கொள்ளுவோம். ஜெபம் செய்வோமாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வான தூத சேனைகளால் போற்றப்படுகிற எங்கள் திரியேக கடவுளே, இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே திரியேக கடவுளாகிய உம்மை தொழுது கொள்ளும்படியாய் எங்கள் முழங்கால்களை முடக்கி தரை மட்டும் எங்களை தாழ்த்தி உம்முடைய அடியவர்களாகிய நாங்கள் நிற்கிறோம். இப்போது உம்முடைய அடியவர்கள் ஏறெடுக்கும் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வீராக. இந்த நாளின் தொழுகையினுடாய் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்தருள்வீராக. ஆண்டவரே, எங்களிலே இருக்கிற குறைவுகளை மன்னித்து நிறைவுள்ள இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டவரை தொழுது கொள்கிற ஈவுகளை நீர் தருவீராக. இந்த காணொலி மூலம் இத்தூய தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியான கடவுள் பலப்படுத்துவீராக. வாழ்வின் பலவிதமான பாடுகளின் மத்தியிலும் கொள்ளை நோய்கள் எங்களை சூழ்ந்து நிற்கிற இந்த கடுமையான சூழலிலும் என் அன்புள்ள ஆண்டவருடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு உம்மை தொழுகை செய்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆற்றலை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த தொழுகை எங்களுக்கு கிருபை தருவதாக. இந்த நாளிலும் நாங்கள் பாடும் பாடல்கள், இத்தொழுகையினூடாய் நாங்கள் படிக்கும் திருமறையின் வசனங்கள், நாங்கள் தியானம் செய்ய இருக்கிற நீர் தரும் உம்முடைய ஆற்றலுள்ள வார்த்தைகள் எல்லாவற்றிலும் எங்கள் சுயமுற்றிலும் மறைக்கப்பட்டு ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மட்டுமே வெளிப்படுத்த அருள் புரிவீராக. தொழுகையின் ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய தூய பிரசன்னம் முழுமையாய் எங்களை ஆட்கொள்ளுவதாக. தொழுகையின் நிறைவு எங்கள் ஆவியிலும் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் நாங்கள் பலனடைந்து வாழுகிற ஈவுகளை தருவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் இவைகளை மன்றாடி கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் அன்புள்ள தூய கடவுளே, ஆமேன். இறை புகழ்ச்சிக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை பாடலிலே 6வது பாடலை பாடுவோமாக.
ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத ஆண்டவரை தொழுதேத்து. தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வினை பொறுத்தருளும் மேலான. தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆண்டவரை தொழுதேத்து. துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. இந்த நாளிலும் படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதுமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான்.
மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை என்பதே. திருமறை பகுதியை படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆமென், ஆமென், ஆமென். கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவனுக்கோ திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைகிறான். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான இறைமக்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் முழங்கால் படியிட்டு நம்மை சூழ்ந்து நிற்கிற பலவிதமான நம்முடைய தேவைகளுக்காய், குறிப்பாய் இந்த நாட்களிலும் இந்த பூமியின் குடிகளை சூழ்ந்திருக்கிற பொல்லாத கொள்ளை நோயை ஆண்டவர் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போடும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மன்றாடி ஜெபிக்க போகிறோம். நாம் முழங்கால் படியிடுவோம். நம்முடைய கண்களை மூடி நம்முடைய ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீரப்பா, என் தேவையெல்லாம் சந்திப்பேன். ஆண்டவரே, கொரோனா என்ற கொள்ளை நோயின் நிமித்தமாய் இந்த பூமியின் குடிகள் அனைவரும் தங்கள் இல்லங்களிலே முடங்கி இருக்கிறார்கள் அப்பா. இவர்கள் தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் சுகம் தரும் தெய்வமாய் இருக்க வேண்டும். இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாய் நீர் நிர்மூலமாக்கி போட்டு உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் உம்முடைய விடுதலையை நீர் கொண்டு வர வேண்டும் அப்பா. நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுகம் தரும் தெய்வத்தை நோக்கி நாங்கள் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிற இந்த வேளை, எங்களை விடுவிக்கிற உம்முடைய பூரணமான சுகத்தை எங்களிலே கொண்டு வருகிற, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படுகிற ஜெப வேளையாய் அமைவதாக. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை நாம் மிகுந்த அர்ப்பணத்தோடு பாடுவோம். பாடி ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளை சொல்லுவோம். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீ, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹி, சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே, எங்கள் தந்தையாகிய கடவுளே, ஜெப வேளையிலும் பரிசுத்த ஆவியான கடவுள் எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரோடு சிறிது நேரம் நாங்கள் பேச போகிறோம். மிகுந்த மனதின் பாரத்தோடு நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி இருக்கிறீர், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீர், தேடுகிறவன் கண்டடைவான் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. வேறு யாரிடத்திலே நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே? நாங்கள் வேறு யாரிடத்திலே சொல்லுவோம்? ஆட்கொள்ளா துன்பத்தோடு ஆண்டவருடைய பாதவடியிலே நாங்கள் நிற்கிற போது, சுமக்கையலா சுமைகளோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிற போது, எங்களை லேசாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை லேசாக்குங்க, எங்கள் இருதயத்தின் கடினங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்விலே இருக்கிற அத்துணை பாவ செயல்களையும் எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களுக்கு பொறுத்து மன்னியுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க பரிசுத்தப்படுத்துகிற போது ஆண்டவரே, பரிசுத்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை தேடுவோம். அப்படியாய் உம்மை தேடுகிற போது நீர் எங்களுக்கு இறங்குகிற ஆண்டவராய் இருக்கிறீர் சுவாமி. பாவம் ஆண்டவரே, எப்போதும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, உம்முடைய விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு முன்பாக ஒரு தடையான அரணாய் நின்று கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களிலே இருக்கிற எல்லா பாவ அசுத்தங்களையும் எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களுக்கு பொறுத்து மன்னியுங்க. பாவமற்றவர்களாய் பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி இந்த நாளிலும் ஆண்டவருடைய விடுதலையை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை தாருங்க. ஆண்டவரே, எங்களை சூழ்ந்து நிற்கிற ஆண்டவரே பொல்லாத கொள்ளை நோயை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. அநேக நாட்களாய் ஆண்டவரே எங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற கொள்ளை நோயை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. இந்த பூமியின் குடிகளை ஆண்டவரே எவ்வளவாய் வேதனைக்குள்ளாய் தீர்த்திருக்கிற இந்த கொள்ளை நோயை நீர் அறிகிறீர். எந்த குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க சுவாமி. ஆண்டவரே, நீர் ஒருபோதும் ஒருபோதும் எங்களை அழிவிற்கு ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. 70 தரம் எங்களுக்கு மன்னிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுக்கு மன்னிக்கிற ஆண்டவர். ஒருபோதும் எங்களை விதமான தண்டனை தீர்ப்புக்குள்ளாய் நீர் ஆக்க மாட்டீர் சுவாமி. நாங்கள் நம்புகிறோம் அப்பா, நாங்கள் நம்புகிறோம். பொல்லாத பிசாசானவன் எங்களை சோதிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை இந்த பூமியிலே பரவ விட்டு இருக்கிறார் என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. இந்த சோதனையிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும். இந்த சோதனையிலே எங்கள் அன்புள்ள ஆண்டவருடைய ஆற்றலுள்ள நாமம் வெற்றி பெற வேண்டும். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நிரூபிக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நிரூபிக்க வேண்டும். எத்தகைய கொடிய சூழலிலும், எத்தகைய பலகீனங்களை சூழ்ந்து நின்றாலும், ஆண்டவரே எத்தகைய கொள்ளை நோயங்களை சூழ்ந்து நின்றாலும், எவ்விதமாய் வீட்டிற்குள்ளே நாங்கள் முடங்கி கிடந்தாலும், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே கடந்து சென்று உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள இயலாத நிலைமையிலே நாங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும், எங்கள் அன்புள்ள ஆண்டவருடைய ஆற்றலுள்ள நாமத்தினால் பொல்லாத பிசாசை நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் சுவாமி. இந்த சூழ்நிலைகளை நாங்கள் வென்றெடுக்க வேண்டும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று பொல்லாத பிசாசானவன் அறிந்து கொள்ள வேண்டும். உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. உடைய அற்புதங்கள் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவருடைய அதிசயம் எங்களுக்கு வேண்டும். உடைய பராமரிப்பு எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களை இந்த இக்கட்டான சூழலிலே நடத்த வேண்டும் அப்பா. நீர் நடத்தினால் அது ஆகும்.
ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களிலே விளங்கினால் அது ஆகும் ஆண்டவரே. ஒருபோதும் பிசாசானவன் ஜெயம் பெறும்படி நீர் செய்ய மாட்டீர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருபோதும் பிசாசானவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட மாட்டோம். நாங்கள் தோற்று போக மாட்டோம். எங்கள் விசுவாசத்திலே நாங்கள் தோற்று போக மாட்டோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரை பற்றி நிற்கிற நாங்கள் ஆண்டவரே நீர் தருகிற விடுதலையை பெற்றுக் கொள்வது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. எப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உறவுகளை இழந்து வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை நீங்க துடைங்கப்பா. ஆண்டவரே நீர் இரக்கமுள்ள ஆண்டவர் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவருடைய சமூகத்தை நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிற போது உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உம்முடைய சமாதானம் கடந்து சொல்லட்டும். ஹல்லேலூயா. இந்த உலகம் அவர்களை தேற்ற இயலாது. ஆண்டவர் தேற்றுங்கப்பா. உடைய ஆறுதலை உடைய பிள்ளைகளுக்கு தாருங்க. இந்த நாட்களில் லட்சக்கணக்கான மக்கள் மருத்துவமனைகளிலே ஆண்டவரே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எங்கள் அன்புள்ள கடவுளுடைய சுகம் அவர்களுக்குள்ளாய் கடந்து சொல்லட்டும். உடைய கரம் அவர்களை தொடுவதாக. ஆண்டவருடைய பூரண சுகத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே விடுதலை பெற்று ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்துகிற கிருபைகளை தாருங்கப்பா. இனிமேலும் எந்த ஒரு உயிர் சேதமும் வேண்டாம் ஆண்டவரே. உயிர் சேதம் வேண்டாம் சுவாமி. ஹல்லேலூயா. காத்துக்கொள்ளுங்க. இந்த கொள்ளை நோயின்று பிள்ளைகளை நீங்க விடுவீங்க ஆண்டவரே. இந்த இக்கட்டான சூழலிலே பணி செய்கிற தியாகத்தோடு பணி செய்கிற மருத்துவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. செவிலியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். சுகாதார பணியாளர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை தருகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனையாய் பெரிய தியாகத்தை செய்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் அந்த நோய் தொற்று ஏற்படாதபடி ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அரணாயிருங்க சுவாமி. ஒரு மேன்மையான பணியை செய்கிற போது ஆண்டவருடைய முழுமையான பாதுகாவல் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தேசத்தின் ஆளுமைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழை எளிய மக்கள் உணவுக்காய் அனுதின தேவைகளுக்காய் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற சூழலில் உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து உதவி செய்கிற அரசாங்கமாய் ஆண்டவர் எங்களுக்கு தந்த அரசுகள் அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அதற்கான எல்லா சூழல்களையும் ஆண்டவர் உருவாக்கி தாருங்க. உலக அளவிலே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை இதன் வழியாய் ஏற்படுத்துங்கப்பா. ஏற்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு தேசமும் அணு ஆயுதங்களை செய்யும்படியாய் அணு ஆயுதங்களை சேமிக்கும்படியாய் பல கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து கொண்டிருந்த சூழலிலே ஆண்டவரே கண்ணுக்கு புலப்படாத ஒரு சிறிய நோய்க்குருமியினால் உண்டான அழிவை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய அணு ஆயுதங்களை கொண்டு அவர்கள் பலத்தை கொண்டு அதை சந்திக்க இயலவில்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உணர்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு அணு ஆயுதங்களும் விவசாய கருவிகளாய் மாற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. இனிமேலும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்க்கு மேலும் ஆண்டவரே எந்த ஒரு நாடும் அணு ஆயுதங்களுக்கு ஆண்டவரே முக்கியத்துவம் தராதபடி ஆண்டவரே அந்த முழுமையான தொகையும் ஆண்டவரே மக்களுடைய நலன் சார்ந்து செலவழிக்கப்பட ஆண்டவர் கிருபை தாருங்கப்பா. விவசாய கருவிகளாய் அந்த அணு ஆயுதங்கள் மாறி போக ஆண்டவர் கிருபை தாருங்க. அப்படி செய்வதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தேசங்களிலே ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வருவதற்காக எமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் இல்லங்களிலே முடங்கி இருக்கிறோம். எந்த பணியும் செய்ய இயலவில்லை ஆண்டவரே. நாங்கள் எங்கேயும் செல்ல இயலவில்லை ஆண்டவரே. எங்கள் இல்லங்களிலே நாங்கள் முடங்கி இருக்கிற போது ஆண்டவரோடு எங்கள் நேரத்தை நாங்கள் செலவிட வேண்டும். ஆண்டவரோடு நாங்கள் எங்கள் நேரத்தை செலவிட வேண்டும். அதிகப்படியாய் நீர் தந்திருக்கிற நேரத்தை ஆண்டவரோடு நாங்கள் ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே குறிப்பாய் ஆண்டவரே இந்த நாட்களிலே அநேக மக்கள் பலவித தேவைகளோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்கள் சுயம் சார்ந்து மட்டும் நாங்கள் வாழாதபடி ஆண்டவரே இந்த பூமியிலே ஏழை எளிய மக்களுக்கு இறங்குகிற ஆண்டவரே உதவி செய்கிற பொருளாதார உதவிகள் எங்கள் இருக்கும் என்றால் அந்த தன்மைகள் இருக்கும் என்றால் நாங்கள் அதை நிச்சயமாய் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற நல்ல இருதயத்தை நீங்க தாருங்க ஆண்டவரே. நல்ல இருதயத்தை தாருங்க. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே தங்கள் சுயம் வெறுத்து ஆண்டவரே இந்த மேன்மையான பணிகளை செய்து வருகிறார்கள். தன்னார்வ தொண்டு செய்பவர்கள் அநேகர் இந்த மேன்மையான பணியை செய்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரை அறிந்த எங்களிலே ஆண்டவரே இத்தகைய தன்மைகள் இல்லாதிருக்கிறது சுவாமி. அநேகரிடத்திலே அதற்கான வாய்ப்புகள் இருந்தும் இல்லை ஆண்டவரே. வெறும் போதனைகளிலும் ஜெபங்களிலும் மட்டும் ஆண்டவரை திருப்திப்படுத்துபவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. நீர் ஒருபோதும் அதை விரும்புகிறதில்லை ஆண்டவரே. நீர் ஒருபோதும் அதை விரும்புகிறதில்லை அப்பா. ஒருபோதும் விரும்புகிறதில்லை ஆண்டவரே. நாங்கள் செயல் உள்ளவர்களாக எங்கள் கிரியைகளிலே ஆண்டவர் செய்கிற அந்த மேன்மையான காரியங்களை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும்.
நீர் அப்படி செய்தீர் ஆண்டவரே. இந்த பூமியில நீர் அப்படி செய்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு மாதிரியானீர். ஹல்லேலூயா. திருச்சபையின் மக்கள் அப்படியான அந்த கிரியைகளின் வழியாய் ஆண்டவரே வெளிப்படுத்த, ஆண்டவருக்குரிய தன்மைகளை இந்த பூமியில வெளிப்படுத்த ஆண்டவர் கிருபைதாரம். ஆண்டவரே, அந்த மேன்மையான பணிக்கு எங்களையும் நீங்க பயன்படுத்துங்கப்பா. திருச்சபையின் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வயோதிப நிலைமையில இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமண நாளை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவருடைய பாதுகாக்கும் கரம், பராமரிப்பின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இடத்துல மிகுந்த பாரத்தோடு கெஞ்சி கேட்பதெல்லாம் ஆண்டவரே, ஒருபோதும் நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல ஆண்டவரே. ஆண்டவர் தருகிற அழியா வாழ்வை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். நித்திய வாழ்வே எங்கள் வாழ்வின் லக்காயிருக்க வேண்டும். பார்வையிலே அதுதான் பெரிது அப்பா, அதுதான் பெரிது. இந்த பூமிக்குரியவர்களாய் மட்டும் நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. இந்த பூமிக்குரிய காரியங்களை மட்டும் ஆண்டவரிடத்திலே தேடுகிறவர்களாக அல்ல, அழியா நித்திய வாழ்வை நாங்கள் தேட வேண்டும். எங்கள் வாழ்வின் முழுமையும் அதை குறித்ததா இருக்க வேண்டும். அழியா வாழ்வை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து இந்த பூமியிலே அதன்படியாய் வாழ எங்கள் அன்புள்ள கடவுள் கிருபையாருங்க. இந்த பரிசுத்த நாள் எல்லா மக்களுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் அமையட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் நல்ல செய்திகளை கேட்டு ஆண்டவர் தந்த விடுதலையை, ஆண்டவர் தருகிற நன்மையான ஈவுகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பாக்கியங்களை தாருங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலே தாழ்மையோடு இவைகளை கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம். ஜெபங்கள் அன்புள்ள நல்ல கடவுளே. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் சிந்தனைக்கான திருமறை பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். உலகம் முழுமையும் கொரோனா என்ற கொள்ளை நோயின் தாக்கத்தினால் இன்னல் உற்றிருக்கிற இந்த வேளையிலே, குறிப்பாக உலகத்தின் ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்து வீட்டிலே முடங்கி கிடந்து உணவுக்காய் போராடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வார்த்தை, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்ற வார்த்தை ஆண்டவர் உணவளிக்கிற ஆண்டவர் என்பதை நமக்கு வலியுறுத்துகிற வார்த்தைகளாய், சிருஷ்டிகளினுடைய பசியை குறித்து ஆண்டவர் அக்கறையுள்ள ஆண்டவராய், கவனம் செலுத்துகிற ஆண்டவராய் இருந்து சிருஷ்டிகளை போஷிப்பிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நமக்குள்ளே வலியுறுத்துவதாய் இருக்கிறது. இந்த நாளிலும் உணவளிக்கும் ஆண்டவர் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்ய போகிறோம். உயிர்களின் அடிப்படை தேவைகளிலே மிக முக்கியமான ஒன்று உணவு என்று பார்க்கிறோம். உணவு இல்லாதபடிக்கு உயிர்கள் வாழ்வது அரிதான காரியம். படைப்புகள் ஒருபோதும் பசியோடு இருப்பதை படைப்பாளர் விரும்புவது இல்லை. ஆகவே தான் கடவுள் இந்த பூமியை படைத்து பூமியின் ஜீவராசிகளை உருவாக்கி ஏதேன் என்னும் மிக அழகிய தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்திலே கனிதரும் விருட்சங்களை உருவாக்கி
இந்த தோட்டத்தின் கனிகளை நீங்கள் புசியுங்கள் என்று மனிதனுக்கு ஆண்டவர் சொல்லுவதை ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஆக நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டிப்பின் முதலிருந்தே சிருஷ்டிகளின் பசியை அறிகிற ஆண்டவராய், சிருஷ்டிகளை போஷிப்பிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. தொடர்ந்து வேதத்திலே விடுதலை பயணத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்படுகிற போது அவர்களது பசியை ஆற்றுகிற கடவுளாய் இருக்கிறார். காகத்தை கொண்டு எலியாவை போஷிப்பித்த எலியாவின் பசியை ஆற்றின கடவுளாய் இருக்கிறார். வனாந்தரத்திலே பசியுற்றிருந்த மக்களுக்கு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்து அதை ஆசீர்வதித்து அனைவரும் பசியாற்றும்படியாய் அற்புதத்தை நடப்பித்த ஆண்டவராய் இருக்கிறார் என்று வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது நாம் தொழுகை செய்கிற நம்முடைய கடவுள் சிருஷ்டிகளின் பசியை குறித்து அக்கறை கொண்டவராய், சிருஷ்டிகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற கடவுளாய் இருந்திருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் படிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் இதன் 12ஆம் வசனம் இதை இன்னும் அதிகமாய் வலியுறுத்துவதாக இருக்கிறது. இந்த வசனத்தினுடைய பின்னணியம் நமக்கு தெரியும். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வது முறையாய் தம் சீடர்களுக்கு காட்சி தருகிறார். திபேரியா கடற்கரையிலே பேதுருவும் உடன் சீடர்களும் இரவு முழுதும் பிரயாசப்பட்டு தங்கள் பசியை ஆற்றும்படியாய் மீன்களை பிடிக்க முயற்சிக்கிறார்கள். இரவு முழுதும் பிரயாசப்பட்டும் எந்த ஒரு மீனும் தங்கள் வலையிலே அகப்படாத சூழலிலே மிகுந்த பசியோடு இருக்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி தருகிறார். அவர்கள் பசியை அறிகிறார். அவர்களுக்கு வேண்டிய உணவை அவர் ஆயத்தம் செய்து கரிநெருப்பிலே சுடப்பட்ட அடைகளையும் மீனையும் கொண்டு தன் சீஷர்களை அழைக்கிறார். பிள்ளைகளே, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று. பசியுற்றிருந்த சீடர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணவளிக்கிற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாய் இந்த பகுதி இருப்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஆம், நம்முடைய ஆண்டவர் மனுக்குலத்திற்கு உணவளிக்கிற ஆண்டவராய் இந்த நாட்களிலும் காட்சி தருகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உணவளிக்கிற ஆண்டவராய் உலகத்தின் எல்லா ஜீவராசிகளும் உணவு கிடைக்க வேண்டும், எந்த ஒரு சிருஷ்டிப்பும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற ஆவலுள்ள கடவுளாய் இருக்கிற போது மனுக்குலத்தின் சில தவறுகள் எல்லாருக்கும் பொதுவாய் ஆண்டவர் உருவாக்கின உணவை சமமாய் அனைவரும் பெற்றுக்கொள்ளுவதற்கு இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நாம் நினைக்கிறோம், இந்த பூமியிலே உணவை நான் தானே தயார் செய்கிறேன், அல்லது உணவை நான் மட்டும்தானே உற்பத்தி செய்கிறேன், அல்லது என்னுடைய செல்வத்தை பயன்படுத்தி, என்னுடையத்திலே இருக்கிற பணத்தை பயன்படுத்தி நான் இந்த பூமியின் உணவை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுகிறேன் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே உணவு என்பது ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் உரித்தான ஒன்று அல்ல. உணவு என்பது பொதுவான ஒன்றாய் இருக்கிறது என்பதை
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் உணவை உற்பத்தி செய்வதில் கடவுளுடைய சிருஷ்டிப்பான நீர், நிலம், சூரிய ஒளி, கடவுளுடைய சிருஷ்டிப்பான ஆகாய விரிவு, அதில் இருக்கும் காற்று, இவை இல்லாதபடிக்கு எந்த ஒரு உணவையும் உற்பத்தி செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிலத்தை நாம் உருவாக்கவில்லை, சூரிய வெப்பத்தை நாம் உருவாக்கவில்லை, ஆகாய விரிவை நாம் உருவாக்கவில்லை, அதில் இருக்கும் காற்றை நாம் உருவாக்கவில்லை, உணவு உற்பத்திக்கு மிக தேவையான தண்ணீரை நாம் உருவாக்கவில்லை. ஆக ஒரு உணவு உற்பத்திக்கு அடிப்படையாய் இருக்கின்ற இத்துணை காரணிகளும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் பூமியின் அனைத்து குடிகளுக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒன்றாய் இருக்கிறது. அப்படி என்றால் இவற்றை கொண்டு உருவாக்கப்படுகிற, உற்பத்தி செய்யப்படுகிற உணவும் எல்லோருக்கும் பொதுவானதாய் இருக்க வேண்டும் என்று சிருஷ்டிகர் விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் உணவு என்பது ஒரு தனி மனிதனுக்கு உரிய ஒன்றாக அல்லாதபடி உலகின் சகல ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அரசும் இதை அறிந்திருக்கிறது. ஆகவே தான் நம்முடைய அரசுகள் உணவு பாதுகாப்பு மசோதா கொண்டு வந்து உணவை பாதுகாக்கவும், ஏழை எளிய மக்களுக்கு அந்த உணவு பகிர்ந்து கொடுக்கப்படவும் வழிவகை செய்திருக்கிறது. இன்னும் நம்முடைய தமிழ் நாட்டை எடுத்துக்கொள்கிற போது கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு நம்முடைய தமிழ் தேசத்தின் எல்லா பிள்ளைகளுக்கும் அவர்களது கல்விக்காய் உணவு கிடைக்க வேண்டும் என்ற நல்ல திட்டத்தை செயல்படுத்தி அதன் வழியாய் உணவு மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இந்த நாட்களிலும் அம்மா உணவகம் கொண்டு வரப்பட்டு அதன் வழியாய் ஏழை எளிய மக்கள் உணவை பெற்று பயன்பெறுவதை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக உணவு திருப்பணிக்கு அடிப்படையான ஒன்றாய் இருக்கிறது என்பதையும் இந்த நாளிலே நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு அவனுடைய பசியை ஆற்றாதபடிக்கு, அவனுக்கு உணவு கொடுக்காதபடி இயேசுவை சொல்லுவதில் எந்த பிரயோஜனமும் ஏற்பட போவதில்லை. இன்று நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம் என்றால் அதற்கான அடிப்படை காரணம் நம்முடைய முன்னோர்கள் பசியாற்றப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் நல்ல சுகாதாரம் பெற்றிருக்கிறார்கள், நல்ல கல்வி பெற்றிருக்கிறார்கள். அதன் வழியாகவே அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அவர்கள் வழிமரபினர்களான நாமும் ஆண்டவரோடு கொண்டுள்ள விசுவாசத்திலே வலுப்பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. ஆக திருப்பணிக்கும் உணவளித்தல் மிக முக்கியமான அடிப்படை காரணியாக இருக்கிறது. இன்று உணவுக்காய் ஏழை எளிய மக்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே வெறுமையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதிலோ வெறுமையாய் ஜெபிப்பதிலோ எந்த பிரயோஜனமும் ஏற்பட்டு விடுவதில்லை. மாறாக நம்முடைய கண்களுக்கு முன்பாய், நம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு இறங்கி அவர்களது தேவைகளை சந்திக்க நாம் முற்படுகிற போது அது ஒரு உண்மையான திருப்பணியாய் இருக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த விதத்திலே நம்முடைய அநேக திருச்சபைகள் இன்று ஏழை எளிய மக்களுக்கு
இறங்கிக் கொண்டிருப்பதை நாம் மறுப்பதற்கில்லை. நம்முடைய பேராயத்தின் பணிகளும் அந்த சிறப்புமிக்க பணிகளை செய்து வருகிறது என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலும் இந்த மேன்மையான உணவை குறித்து எப்படியாய் உணவு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், எப்படியாய் இந்த உணவு பாதுகாக்கப்பட வேண்டும், எப்படியாய் இந்த உணவு வீண் செய்யக்கூடாது என்ற தலைப்பிலே ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளின் வழியாய் நமக்கு சொல்லுகிற காரியங்களை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். உணவுக்கான தேவை மிக அதிகமாய் இருக்கிற இக்கால சூழலிலே ஏழை எளிய மக்கள் உணவுக்காய் போராடி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயின் காலத்திலே ஆண்டவர் உணவை குறித்து மனுக்குலத்திற்கு சொல்லுகிற முதல் காரியம், நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாகும். உணவு பகிரப்பட வேண்டும். நான் முதலாவதாக சொன்னேன், உணவு என்பது தனி ஒரு மனிதனுக்கு சொந்தமானது அல்ல. உணவினுடைய உற்பத்தியிலே கடவுளுடைய அற்புதமான சிருஷ்டிப்புகள் இருக்கிறது. அந்த அற்புதமான சிருஷ்டிப்பு இல்லாதபடி நாம் உணவை தயார் செய்ய, உற்பத்தி செய்ய இயலாது. அந்த அற்புத சிருஷ்டிப்புகள் எல்லோருக்கும் பொதுவாயிருப்பது போல அதன் வழியாய் உற்பத்தி செய்யப்படுகிற உணவும் எல்லோருக்கும் பொதுவாய் இருக்க வேண்டும், எல்லோருக்கும் பகிரப்பட வேண்டும் என்பது ஆண்டவர் மனுக்குலத்திலே எதிர்பார்க்கிற ஒன்றாய், மனுக்குலத்திற்கு நியமித்திருக்கிற ஒன்றாய் இருக்கிறது என்பதை இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தின் வழியாய் நாம் கண்டுகொள்ள முடிகிறது. வனாந்தர திருப்பணியிலே ஆண்டவரோடு இருந்த மக்களுடைய பசியை ஆண்டவர் அறிகிறார். அவர்களது பசியாற்றும்படியாய் விரும்புகிறார். இப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவனிடமிருந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் கிடைக்கிறது. தனக்கென்று அந்த சிறுவன் கொண்டு வந்திருந்த அந்த உணவை எல்லா ஜனங்களும் பசியாற்றும்படியாய், உணவருந்தும்படியாய் அது பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அங்கே எல்லா மக்களும் பசியாற்றி திருப்தியாகிறார்கள். 12 கூடைகள் நிறைய மீதம் எடுக்கப்படுகிறது என்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இங்கே பகிர்தல், பசியுற்றிருந்த அந்த எல்லா மக்களுடைய பசியையும் ஆற்றும்படியாய் உதவி செய்திருப்பதை பார்க்கிறோம். பகிர்தல் உணவு தேவையை நிவர்த்தி செய்யும். சில வேளையிலே அந்த சிறுவன் தன்னுடைய உணவு தனக்கு மட்டும் என்ற சிந்தையோடு அவன் இருந்திருப்பான் என்றால், தன்னுடைய உணவை அவன் பகிர்ந்து கொள்ள மனமற்றவனாய் இருந்திருப்பான் என்றால், ஆண்டவருடைய அற்புதத்தை சில வேளையிலே நாம் கண்டுகொள்ள இயலாதபடி போயிருக்கும். இங்கே அந்த சிறுவனுடைய பகிர்தல் உணவிற்கான தேவையோடு இருந்த எல்லா மக்களுடைய தேவையையும் சந்திக்கும்படியாய் செய்ததை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஆண்டவர் மனுக்குலத்திலே உணவை குறித்து எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் பகிர்தல் என்பதாகும். இல்லாத மக்களுக்கு
தங்களிடத்திலே இருப்பவர்கள் தங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பது ஆண்டவருடைய பார்வையிலே மேன்மையாயிருக்கும். சில வேளையிலே அந்த பகிர்தல் இல்லை என்றால் ஆண்டவருடைய பார்வையிலே அது குற்றமாய் கருதப்படும். இதைத்தான் லூக்கா நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்திலே நாம் கண்டுகொள்ளுகிறோம். செல்வந்தனான ஒரு மனிதன் இருக்கிறான், சுகபோகமாக வாழுகிறான், அவனுக்கு வேண்டிய எல்லா உணவு பதார்த்தங்களும் அவனுக்கு இருக்கிறது. அதை கொண்டு அவன் திருப்தியாய், அவன் பசியாற்றி, அவன் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அருகாமையிலே லாசரு என்ற ஒரு ஏழை மனிதன் இருக்கிறான், வியாதிப்பட்டவனாயிருக்கிறான், பசியோடு இருக்கிறான், உணவுக்காய் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த லாசருவை குறித்து கவலைப்படாதபடி, தன்னிடத்திலே இருக்கிற உணவை இந்த லாசருவோடு பகிர்ந்து கொள்ளாதபடி வாழ்ந்த அந்த செல்வந்தன், தன்னுடைய உணவு தனக்கு மட்டுமே என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த செல்வந்தன் மரிக்கிற போது அவன் நித்திய வாழ்வை இழந்து விடுகிறான். லாசருவோ ஆபிரகாமின் மடியிலே செல்லப்பிள்ளையாய் வீற்றிருக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உணவு பகிரப்பட வேண்டும். உணவு ஒருபோதும் நமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. ஆண்டவர் அப்படியான ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுக்கவில்லை. ஆகவே தான் மிக தெளிவாய் சொல்லுகிறார், அன்றன்றுள்ள அப்பத்தை மட்டும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள் என்று. உணவு பகிரப்பட வேண்டும். உணவு பகிரப்படவில்லை என்றால் அது பாவமாய் கருதப்படும். அது நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு தடையாய் அமையும். உணவிற்கான ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே உணவை ஏழை எளிய மக்களோடு நாம் பகிர்ந்து கொள்வது ஆண்டவருடைய பார்வையிலே மிக சிறப்பாய் அமையும். குறிப்பாய் திருப்பணிகள் பகிர்தல் இல்லாதபடிக்கு நாம் திருப்பணிகளை மட்டும் மேற்கொள்ளுவோம் என்றால் அது முழுமையடையாது என்பதை தெரிந்து கொள்ள இந்த நாட்களிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, உணவை பதுக்குதல் கூடாது. உணவு பதுக்கப்படக்கூடாது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 உள்ள வசனங்களை படிக்கிற போது, ஐஸ்வர்யவானான ஒரு மனிதனுடைய நிலம் நல்ல விளைச்சலை கொடுக்கிறது. இதை பார்த்த ஐஸ்வர்யவான் தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறான், நான் என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி என்னுடைய விளைச்சல்களை எல்லாம் இதிலே சேமித்து வைப்பேன். என் ஆத்துமாவே, நீ புசித்து குடித்து திருப்தியாயிரு என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறான். பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய விளைச்சல் தனக்கு மட்டும் உரியதாயிருக்கட்டும் என்று சொல்லி, அநேக நாட்களுக்கு அவனுக்கு உரியதாயிருக்கட்டும் என்று சொல்லி, அந்த விளைச்சலை அவன் தனக்குள்ளே பதுக்கிக் கொள்ளுகிறான். அல்லது பகிர மனமற்றவனாய் அவற்றை சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறான். தனக்கு மட்டுமே அது சொந்தமாயிருக்கட்டும், என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து திருப்தியாயிரு என்று சொல்லுகின்றான். அந்த மதிகேடனை பார்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்று இரவு உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீ சேமித்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும் என்று கேள்வி எழுப்புகிறார் நம்முடைய ஆண்டவர். இங்கே உணவு பதுக்கப்படுவதை, உணவு தனக்கு மட்டுமே சொந்தம் என்று சேமிக்கப்படுவதை ஆண்டவர் விரும்புவது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. உணவுக்கான மிகப்பெரிய தேவை எழுந்திருக்கிற இந்த காலகட்டத்திலே ஏழை எளிய சமூகம் வாழ்வாதாரங்களை இழந்து உணவுக்காய் போராடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே
வியாபாரிகள் அதிக விலை விற்பதற்காய் உணவு பதார்த்தங்களை பதுக்குவதும், பணக்காரர்கள் தங்கள் தேவைக்கும் அதிகமாய் உணவுப் பொருட்களை வாங்கி சேமிப்பதும் ஆண்டவருடைய பார்வையிலே குற்றமாயிருக்கிறது, தவறாயிருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. உணவு பதுக்கப்படுவது பாவம். உணவு தனக்கு மட்டுமே என்று சேமிக்கப்படுவது பாவம். என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து திருப்தியாயிரு என்று தன்னுடைய விளைச்சலை குறித்து பெருமைப்பட்டு கொண்டிருந்த, தனக்கு மட்டும் என்று சொந்தம் பாராட்டி கொண்டிருந்த மனிதனை பார்த்து கேட்கிறார், உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தது யாருடையது ஆகும்? அன்பானவர்களே, உணவுக்கான அதிகப்படியான தேவை இருக்கிற இந்த காலச்சூழலிலே உங்கள் தேவைக்கு அதிகமாய் உணவை சேமிக்காதிருங்கள், உணவை பதுக்காதிருங்கள். உணவிற்கு நியமிக்கப்பட்ட விலையை காட்டிலும் அதிகமான விலையை நீங்கள் வாங்காதிருங்கள். அதை மீறி செய்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய பார்வையிலே அது பாவமாய் இருக்கும். ஏனெனில் உணவு உங்களுக்கு சொந்தமானது அல்ல. உணவு எல்லோருக்கும் பொதுவாய் நம்முடைய சிருஷ்டிகரால் தரப்பட்ட ஒரு அருட்கொடை. ஆகவே இந்த நாட்களிலே உணவு பதார்த்தங்களை பதுக்குதல் தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பார்க்கிற போது உணவு வீணாக்கப்படக்கூடாது. உணவு வீணாக்கப்படக்கூடாது. மத்தேயு நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் படிக்கிற போது அங்கே வனாந்தரத்திலே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷிப்பிக்கிற நிகழ்வில் மீதமானவற்றை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. மீதமானவற்றை அங்கே வீணடிக்கவில்லை என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல் வழியாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பழைய பாட்டிலே யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாய் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. வனாந்தர பயணத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் காடைகளாலும் மன்னாவாலும் போஷிப்பிக்கப்படுகிறார்கள். அங்கே கடவுள் சொல்லுகிறார், உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், தேவைக்கு மிஞ்சி நீங்கள் சேமிக்காதிருங்கள். தேவைக்கு மிஞ்சி நீங்கள் சேமித்தீர்கள் என்றால் அது வீணாய் போகும் என்று கடவுள் அந்த ஜனங்களுக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். உணவு வீணடிக்கப்படக்கூடாது. எந்த ஒரு காரணத்தினாலும் உணவு பதார்த்தங்கள் வீணாய் போவதை ஆண்டவர் விரும்புவதில்லை. காரணம், அநேக ஏழை எளிய மக்கள் நாம் வீணடிக்கிறது உணவிற்கான தேவையோடு இருக்கிற போது உணவு பதார்த்தங்கள் வீணடிக்கப்படுவது கடவுளுடைய பார்வையிலே குற்றமாய் இருக்கும். மிக தெளிவாய் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்திலே இதை கண்டுகொள்ள முடிகிறது. உங்கள் தேவைக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். நீங்கள் அதற்கு மிஞ்சி எடுத்தீர்கள் என்றால் அது வீணாய் போகும் என்பதை கடவுள் அங்கே வலியுறுத்துகிறார். உணவு வீணாய் போவதை கடவுள் ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல. இந்த நாட்களிலும் உணவை நம்முடைய தேவைக்கு மட்டுமே நாம் பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான திருச்சபையே, நம்முடைய ஆண்டவர் உணவளிக்கும் ஆண்டவர் என்ற தலைப்பிலே நாம் தியானம் செய்தோம். உணவளிக்கும் ஆண்டவர் என்று நாம் தியானிக்கிற போது ஏதோ கடவுள் நேரடியாக வந்து மனுக்குலத்திற்கு அந்த உணவை அவர் கொடுப்பார் என்பது அர்த்தம் அல்ல. அந்த மேன்மையான பணியை செய்யும்படியாய் மனுக்குலத்தை அவர் வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணவளிக்கிற அந்த பொறுப்பை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். நமக்கு முன்பாயிருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு, உணவிற்கான தேவையோடு இருக்கிற மக்களுக்கு உணவளிக்க நாம் அழைக்கப்படுகிறோம்.
அப்படியானால் நம்முடைய உணவை நாம் பகிர்ந்து கொள்ள முன்வர வேண்டும். உணவுப் பொருட்களை எனக்கு மட்டும் என்று நாம் நினைக்காதபடி, அதை பதுக்காதபடி, அதை சேமிக்காதபடி, அதை பகிர்ந்து கொடுக்க முன்வர வேண்டும். எந்த காரணத்தினாலும் உணவு பதார்த்தங்களை வீணடிக்காதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படியாய் இந்த பூமியின் குடிகள் அனைவரும் வாழுகிற போது, இப்படியான ஒரு புரிதலுக்குள்ளாய் வருகிற போது, உணவு என்பது பொது உடைமையான ஒன்று, உணவு என்பது எனக்கு மட்டும் உரியது அல்ல, இதனுடைய உற்பத்தி ஆண்டவருடைய அருட்கொடையாயிருக்கிறது. ஆண்டவருடைய அருட்கொடையினால் பெற்ற நிலம், நீர், காற்று, சூரிய வெப்பம் ஆகியவற்றை கொண்டு மட்டுமே இந்த உணவுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த இவற்றையும் நான் உருவாக்கவில்லை, கடவுள் எனக்கு கொடுத்த அருட்கொடை என்ற மெய்யான புரிதலுக்குள்ளாய் வருகிற போது, கடவுளுடைய சிருஷ்டிப்புகள் அனைத்தும் உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் ஒரு கவனமும் நம்முடைய வாழ்விலே உருவாகும். அதை குறித்து ஒரு அக்கறை நமக்கு உருவாகும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் உணவளிக்கிற ஆண்டவர். கடவுள் உணவளிக்கிற ஆண்டவர் என்றால் அந்த உணவளிக்கிற பொறுப்பை அவர் நம் மூலமாய் எதிர்பார்க்கிறார். அந்த மேன்மையான பணியை நம்முடைய திருக்கரங்களிலே தந்திருக்கிறார். குறிப்பாக திருப்பணிகள் என்பது ஜெபிப்பதும் ஏதோ போதனைகளை சொல்லுவதும் மட்டுமல்ல. பசியுற்றிருக்கிற மக்களுக்கு அவர்கள் பசியாற்றாதபடி நம்முடைய போதனைகளும் நம்முடைய ஜெபங்களும் வீணானதே என்பது உண்மை. ஆகவே முதலாவதாய் பசியுற்றிருக்கிற மக்களுக்கு பசியாற்ற திருச்சபைகளும் திருப்பணிகளும் முன்வரட்டும். அதற்கு பின்பதாக போதனைகளையும் ஜெபங்களையும் நாம் செய்வோம் என்றால் மட்டுமே ஆண்டவருக்கு பிரியமான இறை பணிகளாய் இந்த பணிகள் அமையும். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளால் உங்களை அதிகமாய் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாய் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் எழுந்தருளினார். பரலோகத்துக்கு சர்வ வல்லமை உள்ள கடவுளின் வலதுபார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகையின் நிறைவிற்காக நாம் யாவரும் நின்றபடியே ஞான பாடலிலே 472வது பாடலை பாடுவோமாக. இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறே, நேசரை பார்த்து பூரிக்கிறே, மீட்பரை நம்பி நேசிக்கிறே, நீடுழி அன்பு பாராட்டி காப்பவராய் எந்தனை தாங்கி
தினமும் நீத்தோ ஊட்டுகிறார், இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடூழி காலம் ஸ்தோத்தரிப்பேன். சமாதானம் ரம்மியமோ தூய தேவாவி வல்லமையும் புண்ணியநாத தந்துவிட்டார், எண்ணிலும் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன், மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடூழி காலம் ஸ்தோத்தரிப்பேன். ஜெபிப்போமாக. பூமியின் சகல ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கிற எங்கள் அன்புள்ள நல்ல கடவுளே, இந்த நாளிலும் உம்மை தொழுகை செய்யவும், தொழுகையினூடாய் புதிய சிந்தனைகளை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய புதிய ஆற்றலை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய அடியவர்களாகிய எங்களுக்கு நீர் தந்திருக்கிற நல்ல ஈவுக்காய் மீண்டுமாய் ஒரு விஷயம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்கள் அன்புள்ள ஆண்டவர் எங்கள் வாழ்விற்கு தேவையான உம்முடைய வார்த்தைகளால் எங்களை திருப்திப்படுத்தி இருக்கிறீர். நீர் இந்த பூமியின் சகல ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கிற ஆண்டவர் என்ற தலைப்பில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானம் செய்தோம். அன்புள்ள ஆண்டவரே, கொரோனா என்ற கொள்ளை நோயின் தாக்கத்தின் நிமித்தமாய் இந்த பூமியின் மக்கள் உணவுக்காய் போராடி கொண்டிருக்கிற இந்த சூழலிலே உணவினை குறைத்து ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல புரிதலுக்காய், ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காய் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த பூமியின் ஜீவராசிகளை போஷிப்பிக்கிற ஒரு மேன்மையான கடமையை, பணியை எங்கள் அன்புள்ள ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே தந்திருக்கிறீர். உணவு எல்லா மக்களுக்கும் பொதுவானது. உணவு எனக்கு மட்டும் உரியது என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. இந்த பூமியிலே உம்மக்களாகி எங்களுக்கு நீர் தந்திருக்கிற உணவை சக உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள, உணவிற்கான தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்து உதவி செய்ய ஆண்டவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். உணவை எனக்குரியது என்று சொல்லி ஒருபோதும் நான் பதுக்கி வைக்கக்கூடாது. என்னுடைய தேவைக்கு அதிகமாய் உணவை நான் சேமித்து வைக்கக்கூடாது என்ற உண்மையை நீர் கற்றுத் தந்திருக்கிறீர். உணவை வீணாக்கக்கூடாது என்பதை நீர் உம்முடைய ஜனங்களை வனாந்திரத்திலே வழிநடத்தி சென்றபோது உம்முடைய ஜனங்களுக்கு
நீர் சொன்ன உம்முடைய வார்த்தைகளின் வழியாய் நாங்கள் புரிந்து கொள்ள முடிந்ததப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற உணவு பசியோடு இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வதாய் இருக்கிறதா, அல்லது நாங்கள் எங்களுக்கு மட்டும் உரியது என்ற மனநிலைமையோடு நாங்கள் வாழ்கிறோமா? உணவை பகிர்ந்து கொடுப்பதிலே, உணவை சேமிப்பதிலே, உணவை வீணாக்குவதிலே நாங்கள் எத்தகைய தன்மைகளை கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து தியானம் செய்தோம். ஆண்டவர் தந்த ஆழமான சிந்தனைக்காய் நன்றி சொல்லுகிறோம். மீண்டுமாய் ஒரு விசை உணவுக்காய் போராடி கொண்டிருக்கிற எங்கள் சக உறவுகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருப்பணியின் மிக முக்கியமான பகுதியாய் எங்கள் உணவை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வது அமையட்டும். ஒரு விசை கூட ஆண்டவரே, நாங்கள் எப்படியாய் உம்முடைய அன்பிலே இணைக்கப்பட்டோம் என்பதை நினைவு கூறுகிறோம். எங்கள் முன்னோர்கள் அவர்களது பசி ஆற்றினதன் விளைவாய், எங்கள் முன்னோர்கள் பெற்றுக்கொண்ட கல்வியின் விளைவாய், பெற்றுக்கொண்ட சுகாதாரத்தின் விளைவாய், எங்கள் முன்னோர்களுக்கு மிஷனரிகள் தங்களை அர்ப்பணித்து செய்த இந்த அருட்கொடைகளின் விளைவாய் ஏற்பட்ட எழுப்புதல் இன்று எங்களை இந்த பூமியிலே உம்முடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறது. ஆண்டவரே, அநேக நேரங்களிலே நாங்கள் இதை புரிந்து கொள்வதற்கு தவறினவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ மிஷனரிகளுடைய அர்ப்பணமான வாழ்வு, உதாரத்துவமான அருட்கொடைகள் இந்த நாட்களிலும் எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறது. சுவாமி, ஒருபோதும் வெறுமையான போதனைகளாலும் வெறுமையான ஜபங்களினாலும் மட்டுமல்ல, ஆண்டவரே, எங்களுக்குரியதை பகிர்ந்து கொள்வதன் வழியாய், ஆண்டவரே, பசியோடு இருக்கிற மக்களுடைய பசியை ஆற்றுவதன் வழியாய், நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்களுக்கு நாங்கள் உதவி செய்வதன் வழியாய், கைவிடப்பட்ட பிள்ளைகளோடு நாங்கள் அன்பு செய்வதன் வழியாய், ஆண்டவர் எங்கள் கரங்களிலே தந்திருக்கிற மேன்மையான திருப்பணியை முன்னெடுக்க எங்கள் அன்புள்ள கடவுள் கிருபை தாரும். இந்த நாளிலும் நல்ல சிந்தனைகளை தந்து எங்களை பலப்படுத்தி இருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, கிரியைகள் இல்லாதபடி, செயல் இல்லாதபடி நாங்கள் சொல்லுகிற போதனைகள், நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் வீணானது. ஒருபோதும் அப்படியாய் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய திருப்பணிக்கென்று நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற போது, ஆண்டவரே, உம்முடைய திருப்பணிகளை நாங்கள் செய்கிற போது கிரியைகளின் வழியாய் ஆண்டவருடைய பணியை செய்ய எங்கள் அன்புள்ள கடவுள் கிருபை தாரும். இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளால் போஷிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் தொடர்ந்து அதன் வழியாய் பெற்ற பலனோடு இந்த சமூகத்திலே ஏழை எளிய மக்களுக்கு இறங்கவும், உணவற்ற மக்களுக்கு உணவளிக்கவும் எங்கள் அன்புள்ள கடவுள் கிருபை தாரும். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறேன். ஜெபங்கள் எங்கள் அன்புள்ள நல்ல கடவுளே, ஆமென். ஒன்றாக ஆட்சி செய்கிற திரியேக தேவனாகிய பிதா குமாரனாவிக்கே ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆமென். இறை ஆசீர்வாதத்தின் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுங்கள். அனைத்து அறிவுக்கும் மேலான கடவுள் நல்லுறவு உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும்
அவர் மகனாகிய நம் தலைவர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் உள்ளத்தையும் எண்ணத்தையும் காக்க கடவது. தந்தை, மகன், தூயாவியருமாகிய அனைத்து ஆற்றல் புரிந்தின கடவுளின் ஆசி உங்களுடனே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.